ஆண்டவர் தமது ஜனத்தை கைவிடாமல் அவர்கள் ஆத்துமாவை திருப்திப்படுத்தின நேரங்கள் அநேகம். எங்கள் அப்பாவுடைய வாழ்க்கையில் ஒரு தடவை பயங்கரமான கஷ்டம். அவர் ஊருக்குள்ளேயே வர முடியாத அளவுக்கு பிரச்சனை. ஊருக்குள்ளே வந்தாருன்னா ரொம்ப ப்ராப்ளம் ஆகிடும். அவர் வெளியூர்லேயே இருக்கிறார். அப்போது நாங்கள் 4 பிள்ளைகளும் ஸ்கூலுக்கு போனோம், எங்களை போஷிக்கணும். அப்போது அம்மா கையில் காசு இருக்காதப்போ ஒரு நடந்த அற்புதம் என்ன தெரியுமா? ஆண்டவர் பிள்ளைகளை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஒரு கடைக்காரர், ஒரு மளிகை கடைக்காரர், அவர் இந்து மனுஷன், கிறிஸ்தவரே அல்ல. அவர்கிட்ட எங்கள் அம்மா போய் எங்கள் கஷ்டத்தை எதையுமே சொல்லவும் இல்லை. ஆனால் நீங்கள் நம்பவே மாட்டீங்க, 3 ஆண்டுகள் கரெக்டாக மாசமான எங்கள் வீட்டில் வந்து மளிகை ஜாமான் இறக்குவார். எங்கள் அம்மா கிட்டத்தட்ட 1 வருஷம் கூட காசு கொடுக்கல. அவர் கேட்கவே இல்லை, தம்பி காசு கொடுக்காம எங்களுக்கு வாங்க கஷ்டமாக இருக்குது, பரவாயில்ல அக்கா நீங்கள் கொடுக்கும்போது கொடுங்க, எனக்கு தெரியும் ரெகுலராக. அப்புறம் அந்த 1 ஆண்டு காலம் முடிஞ்ச பிறகு எங்கள் அம்மா போய் ரொம்ப நன்றி செலுத்தி அந்த மொத்த பணத்தையும் கொடுத்தாங்க. நன்றி சொல்லும்போது எங்கள் அம்மாவுக்கு அழுக வந்துருச்சு. அப்போ அந்த தம்பி சொன்னார், நீங்கள் கட்டாயம் கொடுப்பீங்கன்னு எனக்கு தெரியும், நீங்கள்லாம் ஜீசஸோட பிள்ளைங்க, நீங்கள் அப்படியெல்லாம் ஏமாற்ற மாட்டீங்க, எனக்கு தெரியும் அக்கா. அதுக்கு பிறகும் 4 மாதத்துக்கு ஒரு தடவை 6 மாதத்துக்கு ஒரு தடவை தான் அந்த பணத்தை எங்களால் ரிட்டர்ன் பண்ண முடிஞ்சிச்சு. அத்தனை மாதங்களும் ஒரு நாள் கூட காசு கேட்காம ஆண்டவரை அறியாத ஒரு மனுஷன் எங்கள் வீட்டுக்கு கொண்டு வந்து மளிகை போட்டார். இன்றைக்கு அவர் இருக்கிறாரா என்னன்னு தெரியல, ஆனால் அந்த கடை இருக்கிறது. அவர்களை பார்க்கும்பொழுதெல்லாம் நாங்கள் அடிக்கடி நினைத்து பேசுவோம், இத்தனை மாதம் ஆண்டவர் அறியாத ஒரு பிள்ளைகள் போஷிக்க முடியுமா? ஆண்டவர் பரிசுத்தமான போஷிக்கணும்னு நினைச்சா காக்காவை கூட அனுப்புவார், குருவியை கூட அனுப்புவார், ரட்சிக்கப்படாதவங்களை அனுப்புவார். எங்கேருந்து எப்படி வரும்ன்றதெல்லாம் தெரியல. ஆத்துமாவை திருப்தி செய்வார்.